ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எது எது நானா? ஆமா பெரியம்மா, என்னையும் என் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நாங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சதே இல்லையா? என்ன இவ அம்புக்குரிய நம்ம பக்கம் திருப்புறா? என்ன பெரியம்மா சைலண்டா இருக்கீங்க? நீங்க பண்ணதை விடவா அவங்க எல்லாம் பண்ணிட போறாங்க? அதுவும் சமீப காலமா ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்தா அதுக்கு காரணம் நீங்களா தான் இருக்கீங்க. உதாரணமா பவானியில சக்திவேலையா வீட்டு கல்யாணத்துக்கு போனப்போ அந்த ஸ்வீட்ல சொல்யூஷனை கலந்து இந்த ஆர்டரை கெடுக்கணும்னு நினைச்சு பிரச்சனையில சிக்க வச்ச மாதிரி இந்த கள்ள நோட்டு பிரச்சனையும் நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க ஏன் உங்களை சந்தேகப்படக்கூடாது? என்ன கையில? அதுக்கு தான் உங்க பெரிய பையனை அடிச்சு நான் உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டனே. நான் இப்ப திருந்திட்டேன். அப்படியா? நம்பலாமா உங்கள? நம்பலாம் கையில. இதுல என்ன சந்தேகம் உனக்கு? இல்ல, சக்திவேல் ஐயா கொடுத்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்ச விஷயம் உங்களுக்கும் தெரியும். ஆர்டரே கிடைக்கணும்னு நினைச்ச நீங்க அந்த ஆர்டர் மூலமா கிடைச்ச பணம் 20 லட்சம் ரூபாவை நாங்க வச்சிருக்கிறது பொறுக்காம நீங்க அந்த கள்ள நோட்டை ஏன் மாத்தி வச்சிருக்க கூடாதுன்னு எங்களுக்கு சந்தேகம் வர்றதுல தப்பில்லையே. ஐயோ, எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. இப்ப என்ன பண்றது? என்ன பெரியம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. நீங்க தானே ஆளை வச்சு அந்த பணத்தை மாத்தி வச்சீங்க. சொல்லுங்க. பெரியம்மா, நீங்க மட்டும் அதை பண்ணிருந்தீங்கன்னு தெரிஞ்சது சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். ஐயோ, இந்த திடீர் போலீஸ் வேற நம்மள இப்படி மிரட்டுறானே. ஏய், என்ன திருன்னு முழிக்கிற? நீ முழிக்கிறத பார்த்தா கையில் சொல்ற மாதிரி நீதான் அந்த கள்ள நோட்டை மாத்தி வச்சிருக்கன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. மரியாதையா அப்படி பண்ணியிருந்தா உண்மையை ஒத்துக்கோ. ஏங்கா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்க தான் இதை பண்ணீங்களா? பண்ணீங்களான்னு என்னமா இழுக்கிற? கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. பெரியம்மா, நீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிடாதீங்க. நீங்க பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சொல்லுங்க, திருட்டு மொழி முழிக்கிறீங்க. நீங்க தானே பண்ணீங்க. அதுல சந்தேகமே வேண்டாம். மாட்டிக்கிட்டீங்க பெரியம்மா. உண்மையை ஒத்துக்கோங்க. போதும், நிறுத்துங்க. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? ஆஹா, மறுபடியும் நம்ம நடிக்க ஆரம்பிச்சிடுச்சே. பெரியம்மா, இந்த அலற வேலையெல்லாம் வேணாம். கேட்டதுக்கு பண்ணீங்களா இல்லையான்னு மட்டும் பதில் சொல்லுங்க. அழாம என்னடா பண்ண சொல்ற? ஏதோ அன்னைக்கு தெரியாம உங்க மேல இருந்த கோவத்துல ஸ்வீட்ல சொல்யூஷனை கலந்து உங்க ஆர்டர் கெடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக இப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா நான் கள்ள நோட்டை வச்சு உங்களை போலீஸ்ல மாட்டி கொடுக்கற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ கெட்டவளாடா? சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமா சேர்ந்து என்ன சந்தேகப்படுறீங்களே. இதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னு இருக்கலாம். பெரியம்மா, நீங்க என்ன சொன்னாலும் எங்களால உங்களை நம்ப முடியல. இப்ப நீங்க அழறது கூட நடிப்புன்னு தான் தோணுது. இது அத்தனையும் நடிப்பா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளுங்களே. எப்படிதான் இவளுங்க மோப்பம் பிடிக்கிறாளுங்கன்னு தெரியலையே. அக்கா, நீங்க பண்ணலன்னா சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஏன் இப்படி அழறீங்க? இல்ல காமாட்சி, எப்ப என்ன இவ்வளவு தூரம் சந்தேகப்பட்டுட்டீங்களோ, ஐயோ இல்லன்னு நான் எப்படி நிரூபிப்பேன்?
ஐயோ எப்படி? ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, ஒரு ஐடியா சொல்லுப்பா, தாங்க முடியலையே. ஐயோ, நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, இருங்க வரேன், தள்ளு. கடவுளே, உன் மேல நான் போய் சத்தியம் பண்ண போறேன். அதுக்காக என்ன எதுவும் தண்டிச்சிடாத. கடவுளே, என்ன மன்னிச்சிருப்பா. என்ன யாரும் நம்ப மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, நான் எந்த தப்பு பண்ணல. அந்த கள்ள நோட்டை நான் மாத்தி வைக்கல. இது கடவுள் மேல சத்தியம்.